சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கூட்டணி புதிர்கள் விடுபட தொடங்கியுள்ள நிலையில் பரப்புரைகள் படிப்படியாக வேகம் எடுக்க தொடங்கியுள்ளன. எந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மீண்டும் களமிறக்கப்படுவார்களா, புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நமது செய்தியாளர்கள் களம் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அறிந்து வருகின்றார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது திண்டுக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை செய்தியாளர்கள் மகேஷ் ராஜா, பூபதி மற்றும் சீனிவாசன் ஆகியோரின் உதவியுடன் நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் வீரமணிகண்டன். பூட்டு மற்றும் இரும்பு பெட்டிகள் தயாரிப்பிற்கு புகழ்பெற்றது திண்டுக்கல். கேரள மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்த மாவட்டத்தின் பிற சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். திண்டுக்கல் 1985ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து உருவாக்கப்பட்ட மாவட்டம். சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள திண்டுக்கல் பழனி, ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல், ஆத்தூர் உள்ளிட்ட 9 வட்டங்கள் மற்றும் 3 வருவாய் கோட்டங்களை உள்ளடக்கியது. திண்டுக்கல்லில் உள்ள மிகப்பெரிய கோட்டை, மலைக்கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில், பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல், அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கோவில், கோடை வாசஸ்தலமான கொடைக்கானல் உள்ளிட்டவை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாகும். விவசாயமே இம்மாவட்டத்தின் பிரதான தொழிலாக இருக்கிறது. நெல், வாழை, கரும்பு, விதவிதமான காய்கறிகள் போன்றவை அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சென்னை கோயம்பேட்டிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய காய்கறி சந்தை திண்டுக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட ஒட்டன்சத்திரத்தில் உள்ளது. இங்கிருந்து கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு காய்கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நிலக்கோட்டை பகுதியில் அதிக அளவிலான பூக்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தலைநகர் பகுதியை பொறுத்தவரையில் பூட்டு மற்றும் இரும்பு பெட்டிகள் தயாரிப்பு பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், வேடசந்தூர் ஆகிய 7 தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் 17,20,072. இவர்களில் ஆண்கள் 8,49,920 பேர், பெண்கள் 8,70,012 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 140 பேர்.
அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஆத்தூரும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நிலக்கோட்டையும் உள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் அதிமுகவும், 2 தொகுதிகளில் திமுகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன. இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட நத்தம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர். விஸ்வநாதன் தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வருகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இம்மாவட்ட மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை இனி பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் விவசாயத்தை காக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதிகளவில் மக்கள் வந்து செல்லும் இடங்களை உள்ளடக்கிய பழனி தொகுதியில் 2வது ரோப்கார் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கைகளாக உள்ளன. பாதாள சாக்கடை நிறைவேற்றணும்னு சொல்லி ஓட்டுகள் வாங்கினாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பாதாள சாக்கடை அமைச்ச மாதிரி தெரியல. ஏற்கனவே பாதாள சாக்கடை அமைக்கிறோம்னு சொன்னாங்க, அது வரைக்கும் நடக்கல. ஓட்டு வாங்கினாலும் எல்லாம் செஞ்சாக போயிட்டாங்க. இப்போ 4.5 வருஷம் ஆகி போச்சு. இது வரைக்கும் எந்த பாதாள சாக்கடையும் இருக்குல்ல. எங்கே பார்த்தாலும் ரோடை தோண்டி போட்டிருக்கா, ரோடு பூராமே பாதாளஞ்சு கிடக்குது. இதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. இங்கே ஆயக்குடி கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா பேர் போனதாக விளங்கி கொண்டு இருக்குது. எல்லா மாநிலத்திலுமே ஆயக்குடி கொய்யாக்கா, பழனி பகுதி கொய்யாக்கா நல்ல விலைக்கு கிடைச்சி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இங்கே விவசாயிக்கு வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு குளிர்சாதன தொழிற்சாலை இல்லாதனால பல நஷ்டக்கணக்கு ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு தொழிற்சாலை கட்டி கொடுக்குமாறு நம்ம கவர்மெண்ட்டை கட்டி தோட்டங்களை பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து இன்னும் குண்டு குழி வசதி இல்லாமல் குண்டு குழியுமாக தான் இருக்குது. போகக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஆபத்து நிறைந்த பாதையில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் நிறைவேற்றுற மாதிரி இல்லை. கவுண்டங்குளம் பகுதியில் குடியிருக்கோங்க. குடி தண்ணீர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி பாலாறு இதிலேருந்து தண்ணி கொண்டு வந்து தடையில்லாமல் தண்ணி கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எம்எல்ஏ வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை சொன்னவர். அதுக்கப்புறம் அடுத்த தடவை யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போகிறதா இருக்கோம். கொடைக்கானலின் முக்கிய பிரச்சனையாக வாகன நெரிசல் உள்ளது. மேலும் கொடைக்கானலில் பாதாள சாக்கடையும் சரிவர அமைக்கப்படாமல் கிடப்பில் உள்ளது. கூட்டு குடிநீர் குண்டார் திட்டமும் கிடப்பில் உள்ளது. மேல்மலை பகுதிகளில் பரப்பலாறு நீர்த்தேக்கமும் கிடப்பில் உள்ளது. இதேபோல கீழ்மலை பகுதிகளில் வனவிலங்குகளின் தாக்கம் விவசாய பகுதிகளில் அதிகமாக உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களையும் முன்னெடுத்து அதற்குரிய தீர்வை கொடுக்கும் சட்டமன்ற உறுப்பினரையே தேர்ந்தெடுப்போம் என இந்த 2 தாலுகா மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். நிலக்கோட்டை பகுதியில் மலர் விவசாயிகளின் நலன் காக்க நறுமண தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதும், வேடசந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் வீணாகும் நீரை சேமிக்க தடுப்பணைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு 1972ல் இந்த வேடசந்தூர் தாலுகாவை வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட மாவட்டம் தாலுகா பகுதி. இந்த பகுதியில் நீண்ட காலமாக டேம் கட்டுறாங்கிறாங்க. பல்வேறு அரசியல் தலையீடு காரணமாக டேம் கட்டாமலே இருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுத்து டேம் உடனடியாக கட்டுறதுக்கு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் செய்கிற பட்சத்தில் மிக மிக நீண்ட கால திட்டமாக இருக்கும். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர் பிரச்சனை பயனுள்ளதாக இருக்கும். மிகவும் வறட்சியான பகுதியாக உள்ள குஜிலியம்பாறை ஒன்றியத்திற்கு ஆர்கோம்பை மலைப்பகுதியில் இருந்து வரும் வீணாக செல்லும் மழை நீரை ஒரு அணை கட்டி அந்த நீரை அந்த பகுதி மக்கள் பயன்படுமாறு செய்ய வேண்டும். ஆத்தூர் பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதும், மாவட்ட தலைநகர் பகுதியை பொறுத்தவரையில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்பதும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திண்டுக்கல்ல வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாச்சு. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மாவட்டத்தில் வந்து மருத்துவ கல்லூரி வந்து இல்லாமல் இருக்குது. இதை விட சின்ன மாவட்டம் தான் தேனி, அதில் வந்துருச்சு. ஆனால் திண்டுக்கல்ல வந்து இன்னும் மருத்துவ கல்லூரி வந்து வராமல் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நீண்ட நாள் கோரிக்கைங்கிறது வந்து முக்கியமாக தொழிலாளிகளுக்கும் இலவச வீடு கட்டி கொடுக்கணும். அவங்க இந்த வருமானத்தை ஜானது பண்ண முடியாது. இதனால் கோரிக்கையில் இலவச வீடுகள் தொழிலாளிகள் கட்டி கொடுக்கணும். மானியம் கொடுக்கணும். அதாவது தகடு வாங்குறதுலையும் எல்லாத்துலேயும் நம்ம தகடு வாங்கலாம், எந்திரங்கள் வாங்குறது எல்லாத்துலேயும் மானியம் கொடுத்தா அவரோட இந்த தொழிலை தக்க வச்சுக்கலாம். இத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் மாநில அளவிலான பிரச்சனைகள் மற்றும் தேர்தல் நேரத்தில் தரப்படும் வாக்குறுதிகள் போன்றவையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பதற்காக அங்குள்ளவர்களிடம் வீரமணிகண்டன் கலந்துரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். அதை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 7 சட்டமன்ற தொகுதி சார். 7 தான் சார். 7 தான் சார்.
ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா? இல்லை சார், வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் மக்கள் நல்லாக்குமா, தனி ஆட்சி அமைஞ்சால் அமைங்க? தனி ஆட்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்து ஒரு பொறுப்பில் வந்து கரெக்டாக செயல்படணும். அவங்களுக்கு செயல்பட தெரியாதவங்க கூட்டணி தான் சேருவாங்க. அதான் மீன். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் எந்த தொகுதியை தேர்ந்தவன் தெரியுமா? நத்தம் 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 விஸ்வநாதன். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் யார் தெரியும்? சரவணன். சரவணன். நம்ம திண்டுக்கல் மாவட்டம்னா புகழ்பெற்றது எது? தோல் பூட்டு சார். பூட்டு, கோட்டை மாரியம்மன் கோயில், மலைக்கோட்டை. பூட்டு, பிரியாணி, கொடைக்கானல் வாழையிடங்கள், கோடை வாழிடங்கள்லாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 முக்கியமான அம்சங்கள் இருக்குது, அது என்னன்னு சொல்ல முடியும்? இல்லை சார், மலைக்கோட்டை ஒன்று வந்து ஃபேமஸ் தான் சார் திண்டுக்கல்லில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடைக்கானல் வாழிடம் மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க, அது இங்கே தான் இருக்குது. அடுத்து வந்து பழனி கோவில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. வேறு கொடைக்கானல், பழனி, மலைக்கோட்டை. வரப்போகும் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட இளைஞர்கள் நினைக்கிறார்கள். பார்க்கலாம். அரசியல் நுழைவதற்கு கல்வி தகுதி அவசியமா? அவசியம் இல்லை சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து படிச்சிருந்தாரா? அவர் வந்து கல்வியில் புரட்சி கொண்டு வரலையா? அதனால தான் நான் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவசியம் சார். அவசியம் இருக்குது. ஏன்னு சொல்கிறோம்னா, பொதுமக்களுக்கு என்ன கொடுக்குறோம்னா, கல்வி மூலம் தான் எல்லாருமே கற்றுக்கிறாங்களே தவிர மற்ற இதுலேருந்து கற்றுக்க முடியாது. அதனால் கல்வி வந்து அவசியம். இலவசங்கள் மூலமாக ஏழை மக்கள் பயனடைகிறார்களா? கண்டிப்பா இல்ல சார். ஏன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, இதை வச்சு டிவி பார்ப்பாங்க, ஃப்ரிட்ஜை வச்சு மற்றதெல்லாம் சில்லுன்னு வச்சு எடுத்துப்பாங்க. சோத்துக்கு என்ன பண்ண போறாங்க? வேலைக்கு போனா தானே சோறு வேணும். முதல் அவங்களுக்கு வேலையை கொடுக்க சொல்லுங்க சார், வேலை கொடுக்க சொல்லுங்க, சம்பளம் கொடுக்க சொல்லுங்க, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்க சொல்லுங்க. 100 நாள்னு சொல்லிட்டு குளத்துக்கு கூட்டு போறாங்க. யாராவது உட்காந்து குளம் வெட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல சார். நான் பாக்குறேன், எங்க ஊர் சைடு பாக்குறேன், மரத்துக்கடியில் உட்காந்து சொந்த கதை ஊர் கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது நாட்டுக்கு தேவையில்லை சார். நோட்டா அவசியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவசியம் சார். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இது மாதிரி யார் வந்து வரணுன்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும், இவங்க வரணும்னு சொல்லி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருப்பாங்க. பட் எல்லாரும் வந்து அப்படி இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. ஸோ என்ன பொறுத்தவரை வந்து நிறைய வந்து பாலிடிக்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். ஸோ வந்து வந்த ஆட்களே திரும்ப வரதுக்கு பதிலாக ஏன் வந்து யங்ஸ்டர்ஸ் வரக்கூடாது? ஸோ வந்து அவங்கள தப்பான ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை சார். நோட்டா கண்டிப்பாக அவசியம் தேவை. புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு கல்வியிலையும் வேலைவாய்ப்பில் என்ன மாதிரி செய்ய வேணும்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ இந்த கரண்ட் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை. ஸோ அதில் வந்து வேலைவாய்ப்பும் நிறைய கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லா ஃபீல்ட்லேயும் வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. பட் எல்லாருக்கும் அது போய் சேர்றது கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து வேலைவாய்ப்பு நிறைய எங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் இட். புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ எப்படிப்பட்டவராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களா இருக்கணும். அவங்களோட என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வந்து பீப்புளோட போய் சேர்ந்து இருந்து பேசி தான் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து வேற ஒரு அவங்களுக்கு பதிலாக வேற 2-3 பேரை வந்து பக்கத்தில் அனுப்பிட்டு நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்கன்னு இன்னொருத்தவங்க மூலியமாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கூடாது. ஒரு தலைவர்னா அவங்க மக்களோட குறைகளை நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து தேர்தலில் வரக்கூடியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் தேர்தலில் நிற்கிறத அதனால் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறீங்க? பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலும் தெளிவானவங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ வந்து மற்ற எல்லா விஷயத்துலையும் ஏன்னா ஃபேமிலியில் ஆரம்பித்து அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்கக்கூடியது எப்பவுமே வந்து நம்ம பெண்கள் கிட்ட தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு வீட்டிலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பெண்களால் ஏன் வந்து அரசியலில் எடுக்க முடியாது? மதுவிலக்கு என்பதை வாக்குறுதியை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஓட்டு சேகரிக்கிறாங்க. அதை நம்புறீங்களா நீங்கள்? அப்படின்னு சொல்ல முடியாது சார். என்ன கேட்டால் வந்து மதுவிலக்கு வேணும். ஆனால் அதை எப்படி பண்ணணுன்றதை பார்த்து பண்ணணும். சும்மா ஓட்டு வாங்குறதுக்காகவும் மக்கள்கிட்ட வந்து சிம்பத்தி வாங்குறதுக்காக மட்டுமே மதுவிலக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சார். சார் கண்டிப்பாக வந்து அது செயல்முறைக்கு வராது சார். ஏன்னா வந்து அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறாங்க. அதாவது மதுவிலக்கில் இருந்து தான் வந்து பல கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி வந்து தடுத்து நிறுத்த முடியும் சொல்லுங்கள்? அதனால் வந்து அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தமிழகம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? ஃபுல்லாக அடையலினாலும் பாதி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இன்னமும் அவங்க கொடுத்த நிறைய பிளான்ஸ் வந்து பாதியிலே நிற்கிது. நிறைய இது வந்து ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் இது எலெக்ஷன் டைம்ங்கிறனால இப்போ நிறையாது அவங்க நம்ம மக்கள் எதுவும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ தான் நிறையா விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
எலெக்ஷன் டைம்ல மட்டும் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்றத அவங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன அவங்க சொன்னோம் அப்படின்றத வந்து அவங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன். தற்போது நடக்கக்கூடிய அரசியல் வந்து சேவை செய்வதற்காக பயன்படுகிறதா இல்லை பணம் சம்பாதிக்க பயன்படுகிறதா? பணம் சம்பாதிக்க தான் பயன்படுதுன்னு நான் இப்போ சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து கரப்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து கரப்ஷன் அவாய்ட் பண்ணி புது கவர்மெண்ட் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ எதிர்கட்சி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆளுங்கட்சி வந்து பண்ணுற மிஸ்டேக்லாம் அவங்க கரெக்டாக எடுத்து சொன்னாங்கன்னாவே மோஸ்ட்லி நிறைய தப்பை வந்து குறைக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் வீரமணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் வீரமணிகண்டன். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதி. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்னும் தீராத குடிநீர் பிரச்சனை, முழுமை பெறாத சாலை வசதிகள், நீண்டகாலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம், இவையெல்லாம் இந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. மிக முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை, நத்தம், வேடசுந்தூர், ஒட்டஞ்சத்திரம், பழனி ஆகிய பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக விளங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதியில் பூவரத்து அதிகமாக இருப்பதால் நறுமண தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும். அதேபோல் நத்தம் தொகுதியில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக வருவதால் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்க மாம்பழ குளிர்பதன் கிடங்கு அமைக்கப்பட வேண்டும். அதேபோல் அந்த நத்தம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமாக அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக உள்ளது. அடுத்தபடியாக ஆசியாவிலே மிகப்பெரிய சந்தையாக கருதப்படும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வேளாண் விளைபொருள் அங்காடிக்கு மாற்றப்பட வேண்டும். அதேபோல் ஆன்மீக தலமான பழனி முருகன் கோயில் 2வது ரோப்கார் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். கொடைக்கானல் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த வேண்டும்.